சி ஷார்ப்ல வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ரீட் ஒன்லி அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ரெண்டு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெசன்டேஷன்ல பார்க்கலாம். ரீட் ஒன்லி அப்படிங்கிறது ரன் டைம் கான்ஸ்டன்ட் வேரியபிள், கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கம்பைல் டைம் கான்ஸ்டன்ட் வேரியபிள். ரீட் ஒன்லியுடைய டெஃபினிஷன் என்னன்னா, வேல்யூ கேன் பி அசைன்ட் டூரிங் த டைம் ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷன் ஆர் இன்சைட் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்கன்னா, அதாவது ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்கன்னா, டிக்ளேர் பண்ணும் போதே அதுக்குண்டான வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்சைடு கன்ஸ்ட்ரக்டர் அதுக்குண்டான வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். வேறஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுடைய டெஃபினிஷன் என்னன்னா, வேல்யூ சுட் பி அசைன்ட் டூரிங் த டைம் ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷன். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்கன்னா அதற்குண்டான வேல்யூவை அசைன் பண்ணிடணும். சரிங்களா? ரீட் ஒன்லி அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட்ல வந்து CONST அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு ரியல் டைம் டெமோ பார்க்கலாம். ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அந்த கன்சோல் அப்ளிகேஷன்ல ரீட் ஒன்லி கான்ஸ்டன்ட் டெமோ அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ள கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இங்க கான்ஸ்டன்ட் பை அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இந்த பை அப்படிங்கிறதுடைய வேல்யூவை யூஸ் பண்ணுவாங்க. இது மாற போறதே கிடையாது. 3.14 அப்படிங்கிறதா கண்டிப்பா எல்லா இடமும் இருக்க போகுது. இது ரீட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ரீட் ஒன்லி அப்படிங்கிறது இந்த பை வேல்யூ மேக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம், பிசிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம், கெமிஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ரன் டைம்ல டிசைட் பண்ண போறோம். ஸோ ரன் டைம்ல எப்படி டிசைட் பண்ண முடியும்? இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த டைம்ல இந்த சப்ஜெக்ட் வேல்யூ வந்து கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நம்மளால அசைன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த கான்ஸ்டன்ட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து ரிமூவ் பண்றேன். இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள்ல அசைன் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூவை நான் இப்போ ரிமூவ் பண்ணேன்னா எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னா, a constant field requires a value to be provided. அதாவது இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கும் போதே கண்டிப்பா வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கணும். வேறஸ் இந்த ரீட் ஒன்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கும் போது வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் அசைன் பண்ணாலுமே எந்த எரரும் வரப்போறது கிடையாது. சரிங்களா? பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதை ரன் டைம்ல அசைன் பண்றதுக்கு தான் ரீட் ஒன்லி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்றோம்னா, மெயின் மெத்தட்ல வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பாஸ் பண்றோம். இப்போ பாஸ் பண்ண பிறகு கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன பண்ண போறோம்னா, எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண போறோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ பை அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் இந்த கிளாஸுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். கிரியேட் பண்ணியிருக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா, இந்த வேரியபிள் வந்து பப்ளிக்கா தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் மூலமா என்னால இதை ஆக்சஸ் பண்ண முடியணும். ஆனா எரர் த்ரோ பண்ணுது. என்ன எரர்னு பாத்தீங்கன்னா, cannot be accessed with instance reference. ஸோ இதுல தான் நீங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இங்க ரீட் ஒன்லி அப்படிங்கிறது ஆப்ஜெக்டுடைய இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் மெம்பரை வந்து நம்மளால ஆப்ஜெக்ட் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியாது. டைரக்டா கிளாஸ் நேம் மூலமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஜெக்ட் நேம் மூலமா ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலா கிளாஸ் நேம் மூலமா, அதாவது டைரக்டா கிளாஸ் நேம் மூலமா நம்மளால எதை ஆக்சஸ் பண்ண முடியும்? ஸ்டாட்டிக் மெத்தடு ஸ்டாட்டிக் மெம்பரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் மெம்பர், அது வந்து கிளாஸ் இன்ஸ்டன்ஸ்குள்ள வராது. இப்போ உங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட்னா என்ன, ரீட் ஒன்லினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே புரியலன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு வந்து திரும்ப இதை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.